இலங்கையிலே 1979 ஆண்டு தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1982 இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி சேவையான ரூபவாகினி அலைவரிசை மக்களுக்கான ஊடக சேவையை ஆரம்பித்த பொற்காலம். சகோதர மொழியான சிங்கள நிகழ்ச்சிகளுக்கு மேலதிகமாக ஒரு சில தமிழ் நிகழ்ச்சிகளும் செய்திகளும் இதில் ஒளிபரப்பப்பட்டன. தசாப்தங்கள் கடந்து 2000ஆம் ஆண்டளவில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளுக்கான நிகழ்ச்சிகளுக்காகவும் விளையாட்டு போட்டிகளை ஒளிபரப்பு செய்வதற்காகவும் ரூபவாகினி அலைவரிசை 2 அதாவது சேனல் ஐ ஆரம்பிக்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல தமிழ் ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக 2008ஆம் ஆண்டு இலங்கையின் தேசிய தொலைக்காட்சி சேவையான ரூபவாகினி தனது தமிழ் அலைவரிசையான நேத்ரா அலைவரிசையை ஆரம்பித்தது. 2008 நேத்ரா அலைவரிசை ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை நேத்ரா டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்ற தொகுப்பாளராய் உதய தரிசனம், வணக்கம் நேத்ரா என்ற காலை நேர நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கும் தொகுப்பாளராய் பிலிம் சிட்டி, மண்வாசம், லொத்தர் நிகழ்ச்சி, சிறப்பு கலந்துரையாடல் பகுதிகள், தேசிய தொலைக்காட்சி சேவையினுடைய கலை, கலாசார மற்றும் பண்டிகை கால விசேட நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் வள்ளிக்கள நிகழ்ச்சிகளையும், ஊடகத்துறை மீதான காதல், தமிழ் மொழிப்பற்று, தொழில் தர்மம், தடைகளை தகர்த்தெறிந்த விடாமுயற்சி என்று தனது திறமையாலும் தனக்கான தனிப்பாணியினாலும் நிகழ்ச்சிகளை மெருகூட்டி ரசிகர்களின் உள்ளங்களை வென்ற தொலைக்காட்சி நட்சத்திரம் பிரணிதா கோணேஸ்வரன். இந்து சமுத்திரத்தின் முத்தான இலங்கையில் மீன்பாடும் தேன் நாடாம் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாநகரில் பிறந்த மட்டக்களப்பு செயின்ட் சிசிலியாஸ் மகளிர் தேசிய பாடசாலையில் கல்வி கற்று தனது எதிர்கால கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொழும்புக்கு வந்த பிரணிதாவுக்கு 2007ஆம் ஆண்டு ஊடக கனவு நனவானது. இலங்கை தேசிய தொலைக்காட்சி சேவை ரூபவாகினியிலே தமிழ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கான களம் இங்கு அமைக்கப்படுகின்றது. தொகுப்பாளராக, டப்பிங் கலைஞராக, ஊடகத்துறையில் தனது திறமையை வெளிப்படுத்தி 18 வருட காலமாக ஊடகத்துறையிலே மிளிர்கின்ற தொலைக்காட்சி நட்சத்திரம் பிரணிதா கோணேஸ்வரனுக்கு விருதுகள் பலவும் அங்கீகாரமாய் கௌரவித்திருக்கின்றன. 2018ஆம் ஆண்டு ராய்கம் ஸ்டெலிஸ் விருது விழாவிலே சிறந்த தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதையும், 2023 உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் கலந்துரையாடல் டப்பிங் கலைஞருக்கான விருதையும், 2024 இந்தியாவின் நந்தவனம் சஞ்சிகையின் சாதனையாளர் விருதையும், கனடா விழித்தெழு பெண்ணே அமைப்பினுடைய பெண் சாதனையாளர் ஊடக விருதையும் வென்ற பிரணிதா கோணேஸ்வரனுக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் இலங்கையின் பீப்புள்ஸ் எக்ஸலன்சி அவார்ட்ஸ் 2024 இலங்கையின் புகழ்பெற்ற தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதை வழங்கி கௌரவித்தது. 2024 சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு குளோபல் மிஷன் வழங்கிய பெண் சாதனையாளர் விருதும் இவர் வசமானது. இவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி, அதன் தரம், அவருடைய நிகழ்ச்சிக்கான உள்ளீடு போன்ற காரணம் விருதுகளால் இவர் அங்கீகாரம் பெற்றார். 2014ஆம் ஆண்டு மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் இலங்கையின் தொலைக்காட்சி அரசு விருது வழங்கும் நிகழ்விலே சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். 2019 அரசு விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி முன்னறிக்கையாளருக்கான விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். 2018, 2022, 2024ஆம் ஆண்டுகளில் ராய்கம் விருதுக்கான சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்காக பரிந்துரைக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு ராய்கம் விருது விழாவிலே விருதை பெற்றதோடு இம்முறை 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ராய்கம் விருது வழங்கும் விழாவிலே 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதையும் இவர் வென்றுள்ளார். ವಸರೆ ವಿಶಿಷ್ಟತಮ ರೂಪವಾಹಿನಿ ಸಂಪ್ರವೇಶಕ ದಮಿಲ ಪ್ರಣೀತಾ ಕೋಣೇಶ್ವರನ್ ನೇತ್ರಾ ಟಿವಿ சிறப்பு நிகழ்ச்சியாளர் தீப ஜோதி நிகழ்ச்சி வாயிலாக 18 வருட காலமாக ரசிகர்களின் மனதை வென்று இலங்கையின் ஊடகத்துறைக்கு தனது பங்களிப்பை ஆற்றி வருகின்ற பிரணிதா கோணேஸ்வரனை சிலோன் ட்ரெண்டி டிஜிட்டலின் இந்த வார நட்சத்திரம்